வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் எப்படி நெட்டு கிளாத்தில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரியான டைப் ஆஃப் ரோஸ்க்கு நம்ம ரிப்பன் டைப் கிளாத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெட் கிளாத்லேயே ரோஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நெட்டு கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்ம குண்டு ஊசி யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கணும். ரிப்பன் டைப்பில் க்ரியேட் பண்ணுறதுக்காக அது டபுளாக ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து ரோஸ் நீட்டாக வரும். அதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ட்விஸ்ட் பண்ணி பட்டு க்ரியேட் பண்ண அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோல்டு யூஸ் பண்ணணும். ஃபோல்டு வந்து பேக் சைடாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்விஸ்ட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் பேக் சைடு ஃபோல்டும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட்னா சுற்றுறத நம்ம பெருவரில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றணும். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டு வந்து பேக் சைடு ஃபோல்டு. இந்த 2 ஸ்டெப் தாங்க மாறி மாறி பண்ணணும். பாருங்கள், இடது கையில் சுற்றுறதும் வலது கையில் மடிக்கிறதும். பின்னாடி மடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இடது கையில் சுற்றுறது, வலது கையை கொண்டு பேக் சைடில் பின்னாடி ஃபோல்ட் பண்ணுறதும் தொடர்ந்து செய்யணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்விஸ்ட், ரைட் ஹேண்ட் சைடில் பேக் சைடு ஃபோல்டு. இந்த மாதிரி மாறி சேம் ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது நெட்டு கிளாத்துனால அடிக்கடி பின் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணி அந்த ரிப்பனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த ரிப்பன் மாதிரி உள்ள டைப்பில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ரோசஸ் வந்து பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸில் அதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி நீட்டாக பர்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அது மாதிரி பின் பண்ணி அப்பப்போ அந்த பின்னை கரெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபோல்ட் பண்ண நம்ம பின்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து பின்னை வந்து ரிப்பனாக செட் பண்ணி பண்ணணும். பாருங்கள், சேம் ஸ்டெப்ஸ். த்ரெட்டை வச்சு நல்லா கெட்டிக்கோங்க. கெட்டிட்ட பிறகு ட்ரெஸ்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். Thanks for watching.